ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கன்சிஸ்டன்ட்டான ஃபார்மில் அசத்திட்டு இருக்கிற டேவிட் படிக்கல் தொடர்ந்து 2 மேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கி அவங்களோட டீமை வந்துட்டு விஜயசேகர் ட்ராஃபியில் ஃபைனல்ஸ்லையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸில் செஞ்சுரி, ஸோ செமிஃபைனல்ஸில் வந்துட்டு 80+ அப்படின்னு சொல்லி தலைவன் அதிரடியான ஆட்டம் அப்படிங்கிறத கொடுத்து 2 மேட்ச்லேயுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவார்டையும் வாங்கி இப்போ கர்நாடகா டீம் விஜயசேகர் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சு. செமிஃபைனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்மளுடைய கர்நாடகாவுக்கு ஆடின டேவிட் படிக்கல் ஸோ அருமையான ஒரு சம்பவம் இங்கே பண்ணார் அப்படின்னா, செகண்ட் செமிஃபைனல் மகாராஷ்டிராக்கு எகெயின்ஸ்டாக விதர்பா விளாண்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிதேஷ் சர்மாவும் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 பால்ஸில் 50 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 10 ஓவர்ஸ் அந்த 40th ஓவரில் தான் களமிறங்கினாரு. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரோலை சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டு பவுண்டரி சிக்ஸர்னு போட்டு வெளுத்து வாங்கி அந்த இடத்துல வந்துட்டு 50 அப்படிங்கிறத அடிச்சு ஸோ அவரும் வந்துட்டு ஒரு டீசெண்டான டோட்டல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இமாலய டோட்டலை அவங்களுடைய விதர்பா டீம் வந்துட்டு செமிஃபைனல் ப்ரெஷரோடு சேர்த்து ஸோ ஆப்போசிட் டீமான மகாராஷ்டிரா மேலே போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். 380 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கோரை வந்து மகாராஷ்டிரா வந்து சேஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 பிளேயர்ஸுமே இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரோல்லையும் ஒரு பேக்கப் ஓப்பனர் அப்படிங்கிற ரோல்லையும் டேவிட் படிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலில் அவர் தான் இருப்பார். ஸோ சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபிலேயே வந்து நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா விதர்பா டீமோட கேப்டனாக வந்துட்டு பதவியேற்று சூப்பராக விளாண்டாரு. ஸோ இப்போ விஜயசேகர் ட்ராஃபிலையும் அதே ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. கண்டிப்பாக அது ஆர்சிபிக்கு குட் நியூஸ் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அலர்ட். ஸோ ஐபிஎல் அதாவது உமன்ஸ் ஐபிஎல்ல வந்துட்டு சோஃபி மொலினாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஆர்சிபியில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால அவங்களுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் ஆயிருக்கு. சார்லி டீன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து டீமோட ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி சைன் பண்ணியிருக்கிறாங்க. சார்லி டீன் யார் அப்படின்னு வந்துட்டு தெரியாதவங்களுக்கு இன்னும் சிம்பிளாக தெரியணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மேட்ச்சில் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ரன் அவுட் ஆகி ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய மைல் ஸ்டோனையும் மிஸ் பண்ணி அழுதுகிட்டே போயிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் எல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. அண்ட் அந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாகவும் இருந்தது. ஸோ இவங்க தான் அந்த சார்லி டீன். ஸோ டோட்டலி இப்போ சோஃபி மொலினாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான். பேட்டிங்கும் பண்ணி நீட்டாக வந்துட்டு டீமுக்கு விக்கெட்டும் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க உள்ளே வந்திருக்கிற பிளேயரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஏன்னா ஆர்சிபியோட உமன்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு தேடல் இருந்தது. ஆக்ஷனில் மிஸ் பண்ணியிருந்ததை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டில் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வந்துட்டு ஆர்சிபி இங்கே களமிறங்கணும் அப்படின்னா அவங்க மெயினாக வந்துட்டு ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது ஆஸ் அ டிஃபெண்டிங் சாம்பியனாக நாங்கள் வந்துட்டு உள்ளே வரணும் அப்படின்னா எங்களோட ஸ்குவாடும் லீத்தலான ஸ்குவாடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா ஒரு பவரோடையும் எக்ஸ்ட்ரா ஒரு பயத்தையும் வந்து அந்த இடத்துல அப்போசிஷன் டீம்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஆல்ரெடி அவங்க ஆக்ஷன் முன்னாடியே செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீட்டாக வந்து ரொம்ப வந்து தரமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிடாக ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஒரு டீமாக தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால மறுபடியும் அவங்களுடைய அந்த ஒரு ட்ராஃபியை வந்து தக்கச்சக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களோட ஸ்குவாட் அந்த லெவலில் இருக்குது. ப்ளஸ் பிளேயர்ஸும் வந்து அந்த லெவலில் வந்துட்டு நீட்டான ஃபார்மில் இருக்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த உமன்ஸ் ஐபிஎல்ல சார்லி டீன் இப்போ வந்துட்டு மிகப்பெரிய இம்பாக்டை வந்துட்டு ஏற்படுத்துவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட சீக்ரெட் வெப்பனாக துஷாரா. ஸோ இதை வந்துட்டு இப்போ டிகேவே ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ பால் ராயல்ஸ் டீமுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிகே ஆடிட்டு இருக்கிறார் அஸ் அ பிளேயராக. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மட்டும் இல்லை டிகே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியும் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அந்த மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீமில் நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்கணும்னா நீங்கள் எந்த ரோலில் இருக்கிற பிளேயரை வச்சிருப்பீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, நல்ல ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்கிற பேசர் எப்பவுமே ஒரு டீமோட தரமான ஒரு சீக்ரெட் வெப்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை நான் வந்து என்னோட டீமோட சீக்ரெட் வெப்பனாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆர்சிபி டீமில் அந்த மாதிரி யார் இருக்கிறான்னு தேடி பார்க்கும்போது நுவன் துஷாராவை 1.60 crores ஆர்சிபி வாங்கியிருந்தாங்க. சேம் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிற வச்சிருக்கிற பிளேயர் தான். ரொம்பவே வந்துட்டு தரமான ஒரு பிளேயரும் கூட. லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ்க்காகவும் நல்ல ஒரு ஹையில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய சீசனை முடிச்சிருந்தாங்க. இப்போ துஷாராவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ சீக்ரெட் வெப்பன் அப்படின்னா
எல்லா மேட்சும் அவர் ஆட வைக்க போகிறது கிடையாது. ஸோ க்ரூஷியல் மேட்சஸ் அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து டீம்ஸை வந்து குழப்பணுங்கிறக்காகவே வந்துட்டு நிறைய மேட்சஸில் வந்துட்டு வாய்ப்புகள் எல்லாமே வந்து வேறு மாதிரி பிளேயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் துஷாராவை வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது. துஷாராவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹைலி இந்த சீசன் ரேட் பண்ணும். ஏன்னா இப்போ பத்திரானா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த தடவை துஷாரா அதை பிடிப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.